ஒருத்தர் பெரிய கேள்வி அனுப்பியிருந்தார். சாமி, நீங்க எவ்வளவு அருமையான ஞான மெய்யியல் கருத்தெல்லாம் சொல்றீங்க, கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு, அதை கடைபிடித்து பார்த்தா அதை விட மிக உயர்ந்ததா இருக்கு, வாழ்க்கை அனுபவம் அவ்வளவு நல்லா இருக்கு, வாழ்க்கையே மாறிடுச்சு சாமி, நான் உங்களுடைய தீவிரமான ஸ்ரத்தையுடைய பக்தன். ஆனா ஏன் சாமி எப்ப பார்த்தாலும் இந்து தர்மம் இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த சனாதன இந்து தர்மம்ன்றது சொல்றதை மட்டும் விட்டுட்டு நீங்க இந்த சொல்ற ஞான கருத்துக்களை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல சாமி. மரத்தின் பழத்தை உருவிக்கொண்டு வேர் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற கவலை இல்லாமல் வாழ்ந்து விட்டு போன மக்களால் தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த மரமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதை புரியாமல் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கின்றீர்கள். சனாதன இந்து தர்மம்ங்கிறது தான் மரம், வேர், அதிலிருந்து பழுத்த பழங்கள் தான் இந்த பரமஞான சத்திய கருத்துக்கள். இந்த நித்திய நிகழ்வை பற்றி, காலத்தை பற்றி, 36 தத்துவங்களை பற்றி நான் சொல்ற மிக ஆழமான பிரபஞ்ச சத்தியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள், வாழ்வியல் சத்தியங்கள், வாழ்வியல் ரகசியங்கள், இந்த ஞானம் விஞ்ஞானம் எல்லாமே சனாதன இந்து தர்மம் எனும் பெருமரத்தில் இருந்து பழுத்த பழங்கள். இந்த பழத்தை நான் உண்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் அதோடு இந்த வேர், இந்த மரம் உயிரோடு இருந்து விட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த பொறுப்போடு இருக்கின்றேன், ஸ்ரத்தை உடையவனாக இருக்கின்றேன். அதனால்தான் மொத்த சத்சங்கங்கள் இன்னைக்கு 10ஆம் நாள் சத்சங்கம்னு நினைக்கிறேன், 7ஆம் நாள் திருவிழா, 10ஆம் நாள் சத்சங்கம். இந்த 10 நாள் சத்சங்கத்தை கேட்டீங்கன்னா 5 நிமிடத்திற்கு ஒரு முறையாவது இந்த சனாதன இந்து தர்மங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னா, வள்ளலார சில பேர் டைஜஸ்ட் பண்ண மாதிரி அவர் சொன்னதெல்லாம் மெய்யியல் கருத்துக்கள், ஞான கருத்துக்கள், யூனிவர்சல், அவருக்கும் சைவத்துக்கும் அவருக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு டைஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ற மாதிரி, திருவள்ளுவரை டைஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ற மாதிரி, நாளைக்கு என்னைய யாரும் டைஜஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் உடம்பு முழுக்க ஒருவேளை திருநீர் அழிச்சுட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் சனாதன இந்து தர்மத்தை சொல்ற நகைங்களாவே போட்டுக்கிட்டு, அதை சொல்ற துணியாவே போட்டுக்கிட்டு, இந்த நகையை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, உங்களுக்கு என்ன பொறாமையோ எரிச்சலோ அதெல்லாம் தெரியாது. இதை இத்தனை கிலோ வெயிட்ட போட்டுக்கிட்டு இத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்றத மட்டுமாவது புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஆனா இந்த சனாதன தர்மத்தின் எல்லா பரிமாணங்களும், ஆய கலைகள் 64ஐயும் உயிரோடு வைத்து அவைகள் எல்லாவற்றையும் மறுமலர்ச்சி செய்து, கடந்த 40 ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்க்கையில இந்த ஆலயம் சார்ந்த சனாதன இந்து தர்மத்தோட ஆயகலைகள் 64ஐயும் உயிரோட வைக்கிறதுக்கு மட்டும் என்னுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட்ல 80% மேல செலவு பண்ணியிருக்கீங்க. காரணம் என்னன்னா, இது உயிரோடு இருந்தால் இந்த சனாதன இந்து தர்மம்ங்கிற ஆணி வேர் மரம் உயிரோடு இருந்து விடுமானால், ஏன்னா இந்த ஆய கலைகள் 64லுமே இந்த மெய்யியல் சத்தியங்கள், பரமஞான பழங்கள் புதிந்திருக்கிறதுங்கய்யா. இது உயிரோடு இருந்தால் அந்த பரமஞான பழங்கள் பழுத்துக்கிட்டே இருக்கும். உலகம் என்றென்றும் மேன்மைகள் சைவ நீதி விளங்கிடும் உலகம் எல்லாம். ஞானத்தை, பரமஞானத்தை டான்ஸ் ஆடுற ஒரே தர்மம் நாம தாங்கய்யா. பரம ஞானத்தை டான்ஸ் ஆடுறவங்க நாம. சும்மா கண்ண மூடி ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருண்ட குகைக்குள்ள பரமஞானத்தை அடைந்து விடுபவர்கள் மட்டுமில்ல, அதுவும் ஒரு வழி. பரமஞானத்தை டான்ஸ் ஆடுறவங்க நாம. பரமஞானத்தை ஆபரணங்களாக வரித்துக் கொள்பவர்கள், பரமஞானத்தை உடையாய் தரித்துக் கொள்பவர்கள், பரமஞானத்தை நாட்டியமாக செய்பவர்கள், பரமஞானத்தை இசையாய் இசைப்பவர்கள், பரமஞானத்தை பாட்டாய் பாடுபவர்கள், பரமஞானமே நம் உடல் மீது பூசிக்கொள்ளும் கந்தமாய் அணிபவர்கள், பரமஞானத்தையே ஆயுதங்களாய் தரித்தவர்கள்,
இது அத்துணையும் இந்த பரமஞானத்தை பரம விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. வெறும் இந்த ஞான கருத்துக்களை மட்டும் உயிர்ப்பிக்க வந்த குரு அல்ல நான். பரம ஞானத்தையும் பரம ஞானம் சார்ந்த சனாதன இந்து தர்மத்தின் மொத்தத்தையும் உயிர்ப்பிக்க வந்தவன் நான். அதை மறுமலர்ச்சி அடையச் செய்ய, மலர்த்திவிட, புனரமைக்க, மீண்டும் அது பேராற்றலோடும் பேருயிரோடும் எழுந்து மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று விளங்கிட பெருமான் தானே நானாய் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால வந்த காரணம் செயல்படும் காரணமும் புரிந்து கொண்டீர்களானால் இவையெல்லாம் ஏன் என்றும் வாய் திறந்தாலே சனாதன இந்து தர்மம் எனும் வார்த்தை வருவதன் காரணமும் அகண்ட பாரதம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்ற இந்த உணர்வின் காரணமும் உங்களுக்கு புரியும். அத்துணையும் உயிரோடு இருந்தால்தான் இந்த பரமஞானம் உயிரோடு இருக்கின்ற அந்த ஞான பழம் பழுக்கின்ற அந்த ஈகோ சிஸ்டம் உயிரோடு இருந்தாதான் ஞான பழம் பழுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலைன்ற அந்த ஈகோ சிஸ்டம் இல்லைன்னா நான் உருவாகி இருக்க முடியவே முடியாதுங்க. என்னிடம் இருக்கும் எல்லா நல்லவற்றிற்கும் நான் சொல்லும் ஒரே காரணம் திருவண்ணாமலை 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 திருவண்ணாமலை. அண்ணாமலையானை மையமாக வைத்து, அருணாச்சல பரம்பொருளை மையமாக வைத்து, இந்த வேத ஆகம ஞான சத்தியங்களையும் மனுவாதி தர்மசாஸ்திரத்தை தங்கள் வாழ்க்கை முறையாக இன்னமும் மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த இருக்கின்ற அந்த திருவண்ணாமலை ஈகோ சிஸ்டம் தாங்க என்னை மலரச் செய்தது. எனக்கு ஞானம் கொடுத்து பரமஞானத்தையும் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் கொடுத்ததுங்க. அதனுடைய எல்லா பரிமாணங்களும் உயிரோடு வைக்கப்பட வேண்டும், மறுமலர்ச்சி அடைய செய்யப்பட வேண்டும். திருவண்ணாமலை, ரியல் திருவண்ணாமலை, கான் குளோபல் ஈஸ் கைலாசாங்க. அருணாச்சலாஸ் திருவண்ணாமலை, அண்ணாமலையானின் திருவண்ணாமலை, கான் குளோபல் ஈஸ் கைலாஸ். சைத்தன்ய மகாபிரபு உருவாக்கிய இந்த சின்ன கௌடிய மடம் கான் குளோபல் தான் இஸ்கான்ங்க. மகா நிர்வாணி அக்காடால ஒரு சின்ன லிவிங் ஸ்ட்ரீமா உயிரோடு இருந்த அந்த வேதாந்த ஞானம் ராமகிருஷ்ணருக்குள் மலர்ந்து அவரிடமிருந்து விவேகானந்தருக்கு சென்று கான் குளோபல் தான் ராமகிருஷ்ண இயக்கம்ங்க. இந்த பரிவராஜ யாத்திரையில இந்த இடத்தையெல்லாம் உங்களை பார்க்க அனுப்புறேன். இஸ்கானுடைய ஹெட் குவார்டர்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதிக் பிளானட்டோரியம் டெம்பிள்னு, அதுதான் இஸ்கானோட ஹெட் குவார்டர்ஸ். அங்கதான் கௌடிய மடத்தின் மூல மடம் இருக்கின்றது. சைத்தன்யர் வாழ்ந்த ஊர் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. மாயாப்பூர்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஊரு. சைத்தன்யர் பிறந்து வெகுகாலம் இருந்த ஊர். அங்க அவர் உருவாக்கிய அந்த சின்ன கௌடிய மடம் கான் குளோபல் தான் இஸ்கான். ஒரு சின்ன லைவ் ஸ்ட்ரீமா இருந்துகிட்டு இருந்த நிர்வாணி அக்காடாவோட ஒரு ஞானி, பரமஞானி தோதாபுரி அந்த ஞானத்தை ராமகிருஷ்ணருக்கு அளித்து, ராமகிருஷ்ணர் அதை விவேகானந்தருக்கு அளித்து, அது மகா நிர்வாணி பீடம் கான் குளோபல் தான் ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண இயக்கம். அதே மாதிரி திருவண்ணாமலையில, அண்ணாமலையானின் திருவண்ணாமலையில் ஒரு சின்ன ஆனா உயிரோட இருந்த லிவிங் ஸ்ட்ரீமான ஞான பரம்பரை, வாழையடி வாழை என வந்த அறுபடாத அவிச்சின்ன குரு பரம்பரை அண்ணாமலையானே இருந்து துவக்கி வைத்து அவரே நேரடியாய் நடத்துகின்ற இந்த குரு பரம்பரை, அந்த திருவண்ணாமலை கைலாச பீடம் கான் குளோபல் தான் கைலாசம். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.